வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட்டு பீட்ரூட் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வேர்க்கடலை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வேர்க்கடலை போட்டு பொருள் பண்ண சொன்னாலமா, கடையில் வாங்க வேர்க்கடலை தான். நான் இதை கொஞ்சம் வறுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே போட்டோம்னா அது கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் அதில் கொஞ்சம் வறுத்துட்டு நான் பொடி பண்ணி அப்புறம் பீட்ரூட்டில் போடுவேன். நான் பாருங்கள், இது காஞ்ச மிளகையும் கூட போட்டு வரணும். இது வறுத்துட்டு பிறகு நான் அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போது காஞ்ச மிளகா, அதே கடையில் காஞ்ச மிளகா, எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் எல்லாமே சும்மா வேர்க்கடலை பொடி பண்ணிட்டேன் மிக்சியில் போட்டு. இது ஒன்றும் பதிமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வேர்க்கடலைக்கு. நமக்கு தேவைப்பாடு அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. என்னடா இவ்வளோ வீடியோ போட்டு கற்றுனே சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஆனால் அதே தான். அதனால் நான் முன்னாடியே நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நானே சொல்லிடுறேன். அதில் பீட்ரூட்டு அவ்வளோதான். முருங்கைக்கீரை பண்ணுறதுலாம் பீட்ரூட் செய்கிறேன். ஏன்னா இது ஆந்திராவில் ஸ்பெஷல். இது எங்கள் அம்மா செய்வாங்க, அது உங்களுக்கு நான் போடுறேன். அது எனக்கு தெரிஞ்சது நான் புதுசாக நான் போடுறேங்க, அவ்வளோதான். அதுக்கு பொரிஞ்சிச்சு. எப்படி போட்டு பூண்டும் போட்டோம் மேலே. எண்ணெயில் போட்டோம்னா அது ஒரு பூண்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஸ்மெல்ல வந்துடும். அதனால் இப்போ தண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சவுண்ட் இல்லாத கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் போதும். அதே நேரம் அப்போ இது போட்டு இறக்கிடலாம். முடிஞ்சிச்சு பாருமா, அவ்வளோதான். இந்த வேர்க்கடலை பொடி போட்டு இறக்க வேண்டியதுதான். இது நீங்கள் எவ்வளோனா போட்டுக்கலாம். இது அழுவன்றதெல்லாம் இல்லை. இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பறிச்சிட்டோம்னா ஸ்டவ் இதுலேயே இந்த ஆன்லேயே இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரியே ஒட்டிக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இது கலந்துங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். முருங்கைக்கீரைக்கு பண்ணீங்களா அதே மாதிரி தான், சிம்பிள். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க.